டைரக்டர் பாலுமகேந்திரா அவர்களுக்கு கமர்ஷியல் மசாலா மூவிலாம் எடுக்க தெரியாது அப்படின்னு சொல்லி பத்திரிகைகளில் விமர்சனம் எழுதுறாங்க. அவங்க எழுதிக்கிட்டதுக்காக இந்த ஒரு படம் எடுத்து காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி எடுத்த படம் தான் நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டதுக்காகவே எடுத்த படம் தான். 1984 அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி தான். தியாகராஜன், பானுச்சந்தர், அர்ச்சனா, சில்க் சுமிதா, செந்தாமரை, ஜெய்சங்கர் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சினிமா ரசிகன். இது நினைத்தாலே இனிக்கும். இந்த படம் வந்து ஒரு பழி வாங்குற கதை தான். ஆனா கூட எந்த இடத்துலையும் அதீத வன்முறை அந்த மாதிரியான எந்த விஷயமும் இருக்காது. உரிய ஸ்டைல்ல பாலுமகேந்திரா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. பெரிய பாசிட்டிவாக வந்து பாடல்கள் தான். ஊட்டியை காட்டுவாங்க. ஊட்டியில் பூர்ணிமா ஜெயராம் அவருடைய 2 பசங்க, ஒரு 10 வயசுக்கு உள்ள பசங்க தான். தியாகராஜன், பானுச்சந்தர் அப்பா இல்லை, தாய் மாமா மட்டும் கூட இருக்கிறாரு. அந்த வழியாக டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நபர் ஜெய்சங்கர், அவர் இந்த பெண் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு இவங்களை செக்ஷுவலாக அபியூஸ் பண்ணுறாரு. இதை இந்த 2 பசங்களும் பார்க்குறாங்க. இப்போ அம்மாவும் இறந்து போகிறாங்க. அப்புறமா பெரிய பையன் பானுச்சந்தர் தாய் மாமாவோட இருக்கிறாரு. அவர் இவருக்கு சண்டை பயிற்சி இதெல்லாம் சொல்லி தர்றாரு. சின்ன பையன் ஒரு கர்நாடக சங்கீத வித்வான் ஒருத்தர் மூலமாக அவர் சென்னை போயிடுறாரு. ஸோ இந்த 2 பசங்களும் பிரிஞ்சிடுறாங்க. அந்த சின்ன பையன் தியாகராஜன், அருண் அந்த கேரக்டர் பேர், அவர் சென்னையில் ஒரு பிரபல பாடகராக இருக்கிறாரு. இந்த பசங்க பெரியவங்களான பின்னாடி அந்த ஜெய்சங்கரை பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்துடைய முதகதையும் அத்தனை பாடல்களும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். தியாகராஜனுடைய அறிமுகமே ஒரு பாட்டு தான், நானே ராஜாங்கிற பாட்டு. அதே போல் பிள்ளைங்களாங்கிற பாட்டு 2 இடத்துல வரும். பூர்ணிமா ஜெயராம் தன்னுடைய பசங்களோட ஒரு மகிழ்ச்சியாக பாடுறது மாதிரி ஒரு வெர்ஷன், அப்புறமா அம்மாவை நினைச்சு மேடையில் தியாகராஜன் பாடுறதா ஒரு வெர்ஷன், அப்புறமா அடியே மனம் நில்லுனா நிற்காது அடிக்கிற பாட்டு செம துள்ளலான மியூசிக், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போவும் அந்த பாட்டு கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பானுச்சந்தர் அர்ச்சனாவுக்கு ஒரு பாட்டு, ஓ வசந்த ராஜாங்கிற பாட்டு, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸில் வந்து வன்முறை எதுவும் இல்லாமல் அந்த நபரை பிடிச்சி இவங்க போலீஸில் ஒப்படைக்கிறது அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. வாய்ப்பு இருந்தால் அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.